My name is what? My name is ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி என்ன ஜஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேட் வீட்டில் 2-3 வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஒரு கிட்டன் இல்லை டாக்ஸுக்கு சிக்னஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை தனிமைப்படுத்துங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், இதுக்கும் கோல்டு பிடிச்சிடுச்சு, இன்னத்துக்கும் கோல்டு பிடிச்சிடுச்சு, சரி அந்த குட்டிக்கும் கோல்டு பிடிச்சிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதோட மதர் கேட் இருக்குது, இதோட டாக்டர்னால் இதோட பொண்ணு இருக்குது, அது பொண்ணு பட்ட குட்டி தான் அந்த கருப்பு, ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா கோல்டு பிடிச்சிருச்சு. ஆனால் அது கொஞ்சம் உஷாராக தனிமையாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட பால் குடிக்கணும் ட்ரை பண்ணதால் இதுக்கு சிக்காயிடுச்சு. இது சிக்கானதுக்கு அடுத்தது இதுக்கிட்ட இருந்து இந்த மதர் கேட்டுக்கு இப்போ கோல்டு பிடிச்சிடுச்சு. இந்த பெட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, உமிழ்நீர் வாயில் இருக்க திரவத்தை வச்சு மட்டும் தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதுங்களுக்கு அதை தவிர எதுவும் தெரியாது. இது தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வாயால் க்ளீன் பண்ணுது. இதுங்களோட மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? நான் பிகாஸ் எனக்கு இதை எப்படி ட்ரீட் பண்ணுன்னு தெரியும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு விதமான பாடி ஹீட்னு சொல்லலாம். அது பெட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி. பிகாஸ் இது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எடுத்து இது குணமாகுதா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு உடம்பு சரியில்லாத போது இதை நம்ம தனிமையாக விடாமல் நம்ம கூட வச்சுக்கணும். புரியுதா? என்றைக்குமே பெட்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாதீங்க. பெரிய அட்வைஸ். உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த கிட்டன் பார்த்திங்கன்னா நேற்றுலாம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நான் கூட வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஓகே, நல்லா ப்ளே பண்ணிச்சு, இப்போ தூங்குது. அவ்வளோதான். தூங்குறான்னா எப்படி தூங்குறான்? வா, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குல்ல. இந்த மாதிரி தனிமையாக விடாதீங்க. ஓகேவா? நான் ஏன் ஃபேஸ் காட்டி பேசலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த மொபைலில் கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். இப்போ இது என்னோட மிகப்பெரிய சொர்க்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பெட்டு இங்கே இருக்கா, என் பெட்டு பக்கத்துலேயே என்னோடய பெஸ்ட்டு எனர்ஜி எல்லாமே தரக்கூடிய இந்த பெட்ஸ் இருக்குது. இதுவும் என் பக்கம் தொங்கும், அம்மாவும் தொங்கும், அதோட குட்டியும் தொங்கும். ஸோ இதுங்களோட நோயை நான் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாததால் என்னோடய பாடி ஹீட், என்னோடய ஸ்மெல், என்னோடய பாடி டெம்பரேச்சர் இதை குணமாக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதுங்களுக்கு கூட நான் இருக்கிறதால இதுவும் நம்ம கூட இருக்கிறதால நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஐம் யுவர் கேட்மேன் சொல்லலாம். ஓகே, ஐம் ஃப்ரெண்ட்லி நெய்பர் வினா ஜஸ்டிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? திரும்பியும் சொல்கிறேன், அவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிற எந்த ஃபுட்டையும் தந்துடாதீங்க. இப்போ உடம்பு சரியில்லாத போது பூனைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூனைகள் கோல்டு, ஓகேவா, சளி பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் வீட்டிலே பத்திரமா பாங்காக பார்த்துக்கிறதா இருந்தீங்கன்னா மெடிசன் போட தேவையில்லை. பட் நீங்கள் இது வெளியில் சுற்றுறதா இருந்தீங்கன்னா மெடிசன் பொதுவாக பார்த்திங்கனாவே உங்கள் கிட்டனு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் கூடவே வச்சுருந்தாவே வீட்டில் அதுங்களுக்கு மோஸ்ட்லி எந்த நோய் வந்தாலும் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் உடம்பு சரியில்லாத போது வெளியில் நீங்கள் சுற்ற விட்டிங்கன்னா தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ நம்ம வினோத்துக்கு பார்த்திங்கன்னா அம்மா டல் ஆகுதுன்னு சொல்லிட்டு விளையாட போனான். என்கிட்ட விளாண்டுட்டு இருந்தால் இவன் என்ன பண்ணுவான்னா, நைட்டு 2 மணிக்கு என்னை எழுப்பி விட்டான் நேற்று. நான் எங்கே தூங்கினேன்? நைட்டு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் என் காலை போட்டு பிறாண்டு தூங்கிடாமல். பட் இது உடம்பு சரியில்லாமல் இது தூங்கிடுச்சு. ஏன்னா துரைக்கு இதோட ஃப்ரெண்டு இதுக்கு உடம்பு சரியில்லாததால் விளாட என்ன கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ ஓகேவா? சரி, ஓகே காய்ஸ், என்கிட்ட தான் சொல்கிறது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஐம் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஜஸ்ட் சி பை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய். My name is